வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நாம் இன்றைக்கி கம்மஞ்சோறு, அதுக்கு முருங்கைக்கீரை குழம்பு இதுதான் செய்ய போகிறோம். கம்பு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி காய வச்சிடலாம். தண்ணி காய்ஞ்சதும் அதில் கொஞ்சம் தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் கம்பு மாவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. வர மாவு 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி கரைச்சதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்ச பிறகு கொஞ்சம் வர மாவு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வர மாவு ஆட் பண்ணும்போது தான் கம்பு சோறு மாதிரி கொஞ்சம் கட்டியாக வரும். அதுக்காக வரமாவு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சரியாக போச்சு, இதுவே போதும்னு நினைக்கிறேன். தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த அளவுக்கு வெந்த பிறகு சைடில் காரை தொடச்சி விட்டுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி சுடு தண்ணி ஆட் பண்ணி வச்சுருங்க. ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். கேஸ் அடுப்பாக இருந்தால் சிம்மில் வச்சுடுங்க. விறகடுப்பாக இருந்தால் நெருப்பை அணைச்சி வச்சுருங்க. அந்த சூட்லேயே இருக்கட்டும். அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் அடுப்புலேயே வச்சுடுங்க. இப்போ அதுக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம மதியம் தயிர் போட்டு கூழ் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கான முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 வரமிளகாயை அம்மியில் வச்சு அரைச்சிக்கிறேன். அம்மி இல்லாதவங்க மிக்ஸி ஜாரில் கூட இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் அம்மியில் அரைச்சிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா மையும். இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு துவரம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அரைச்சிக்கலாம். வரமிளகாய் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் திப்பியாக இருந்தால் போதும். ஒரு 3 நாளாக உடையிற அளவுக்கு அரைச்சா போதும். நல்லா அரைக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம சேனலில் களி கூழும் ஒரே வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கு. அதோடய வீடியோ சைக்காலில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க மாதிரி இதுலேயும் கூழ் செஞ்சுக்கலாம். இப்போ இது மஞ்சிருச்சு. இது ஓரங்காட்டிட்டு சீரகம் மிளகு அது 2 போட்டு அரைச்சிக்கிட்டேன். இது கூடவே பூண்டு கொஞ்சம் போட்டு தட்டிக்கிட்டேன். பூண்டு கொஞ்சம் 2-3 உடைஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை அதோடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதுவும் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த வடச்சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நுர கிளம்பி வரும்போது மறுபடியும் கிளறி விட்டுட்டு முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை அதிகம் தேவையில்லை. ஒரு 2 கைப்பிடி அளவு ஆட் பண்ணால் போதும். குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை போட்டு அதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இது அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை வேகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம காரம் எதுவும் சேர்த்த போகிறதில்ல. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு முடி தேங்காய் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். காரம் நம்ம அந்த 5 வரமிளகாய் அரைச்சது மட்டும்தான், வேறு எதுவும் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதை ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. அதை அந்த குழம்புல கொட்டி கிளறி விட்டுறலாம். நம்ம இந்த கம்மஞ்சோறு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேயே இந்த குழம்பை ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கம்மஞ்சோறு முருங்கைக்கீரை கடையல் ரெடி. Thanks for watching. Please keep support, like, share and subscribe.